வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம வின்னிங் இருந்துச்சு. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். கண்டிப்பாக அருமையான ஒரு மெத்தடில் இன்றைக்கி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். நம்ம சொன்ன மாதிரியே சி போர்டு 6ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வருங்க. அதான் 2 வரணும், இல்லைன்னா 6ஆம் நம்பர் தான் சி போர்டில் வரணும். கன்ஃபார்மாக கிட்டத்தட்ட 40 நாளாக கிட்டத்தட்ட வரப்போகுது. நாளையோட 40 நாளாக போகுது. எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தா அதே தான் வந்துச்சு. அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், 2ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே நமக்கு என்ன வந்துச்சுன்னா 76ங்கிற நம்பர் நமக்கு எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு கிடச்சிச்சு. அருமையான ஒரு மெத்தேடு. அதுலேயும் சி போர்டு குறிப்பாக வந்து 2ஆம் நம்பர் போட்டு பாருங்கள், இல்லைன்னா 6ஆம் நம்பர் தான் கண்டிப்பாக வரும். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு சூப்பரான வின்னிங் வந்துச்சு. நீங்கள் இந்த 3 நம்பருமே போதும். நம்ம என்ன சொன்னோன்னா இந்த 3 நம்பருக்குள்ளேயே வின்னிங் வந்துடும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். அதே தான் நமக்கு இந்த பாருங்கள், சி போர்டில் 2ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் வரணும். இதே மாதிரி தான் நம்ம சி போர்டில் 6ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரணுங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அருமையான ஒரு மெத்தட். அதாவது தான் நம்ம 76 நேற்று கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடினாங்க. நல்ல வின்னிங் தான். நம்ம இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டு 40 நாளாக இருந்த 40 நாளாக இருந்த இந்த சி போர்டு வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. ஒரு சூப்பரான வின்னிங். சி போர்டு 6ஆம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. 6ஆம் நம்பருக்கு பதிலாக நம்ம 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, 1 3 7 அந்த கணக்கு அப்படியே வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. அருமையான மெத்தடு. இங்கே 1 3 7 1 3 8 அதே கணக்கு தான் ஆடினா இதே மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இந்த 2 நம்பரில் பி போர்டு ரொம்ப சூப்பராக நமக்கு 7ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். 7ஆம் நம்பர் தான் நமக்கு பி போர்டில் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்துச்சு செமையாக. சரிங்களா, அதே மெத்தடு அதே ஃபாலோ பண்ணி தான் ஆடுவோம். சூப்பராக இருந்தது. சரிங்களா, அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20/6/2024 பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 605 ட்ரையல் நம்பர். சரிங்களா, 605 தான் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. இந்த 605 ட்ரையல் நம்பரை பேஸாக வச்சுட்டு நாளைக்கு நம்ம நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் தான். இன்றைக்கி வந்து 6ஆம் நம்பர் கிட்டத்தட்ட 40 நாளாக நம்ம நேற்றே சொன்னோம். நாளைக்கு போஸ்ட் அடிக்க போகிறாங்களா இல்லை எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். 3ஆம் நம்பர் தான் நமக்கு அதிகபட்சமாக. 6ஆம் நம்பர் தான் 39 நாளாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 39 நாளாக வராமல் இருக்குது. கண்டிப்பாக 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். 63 அதில் 6ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும். அதே மாதிரி சி போர்டில் தான் 6ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. ஒரு அருமையான ஒரு மெத்தேடு தான் நம்ம கொடுத்தது செம்மையாக. சரிங்களா, அதே மெத்தேடை தான் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20/6/2021 காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் போன வாரம் என்ன அடித்தாங்கன்னு பார்த்துருவோம். போன வாரம் அடித்ததை பேஸை வச்சு நமக்கு இந்த வாரம் அடிப்பாங்க. போன வாரம் நமக்கு என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோனியா ப்ளஸில் போன வாரத்தில் நமக்கு காரோனியா ப்ளஸ் என்ன அடிச்சிருந்தாங்க 542 தான் போன வாரம் காரோனியா ப்ளஸ் அடித்தாங்க. அதை கணக்கில் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது. சரிங்களா, நம்ம ஒரு சில பேட்டர்ன் கொண்டு வரோம். அந்த பேட்டர்ன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஆடுறக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்முடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, அது மாதிரி வந்துச்சுன்னு எடுத்துங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மேலே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் 615. அதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்து 615 5ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. 5ஆம் நம்பர் வரணும். இப்படி வந்துச்சுன்னா 615 இங்கே பாருங்கள் மேட்ச் ஆகுதா. அதே நம்பர் இங்கே 615 அதே மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணி 615 அந்த மெத்தட் வருது. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். அதே மெத்தடில் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறனால அதை கொடுக்குறோம். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம், அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மெத்தட் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது 615 அப்படி கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரும். 5ஆம் நம்பர் நமக்கு ஆட்டத்தில் இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து 527 பாருங்கள், அது தெரியுது. அது 527 இல்லையா, நமக்கு 527ங்கிறது நமக்கு என்ன ட்ரா நம்பரா. அதே மாதிரி போன வாரம் நமக்கு அடிக்க விட்ட ரிசல்ட்டு 542 இல்லையா, 542. சரிங்களா, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். அதே மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கிறதான் நம்முடைய கணக்காக இருக்குது. சரிங்களா, 5ஆம் நம்பர் திரும்ப நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி மெத்தடில் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம மறுபடியும் 5ஆம் நம்பர் கொண்டு வரோம். 5ஆம் நம்பர் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க. ஏன்னா மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காரோனியா ப்ளஸில் தான் நமக்கு அந்த நம்பர் வந்துச்சு. இந்த 3 நம்பருமே பாருங்கள், ஃபஸ்ட்டு வின் கம்பெனியில் நமக்கு 6ஆம் நம்பர் கொடுத்தாங்க. சரிங்களா, சி சக்தியில் நமக்கு 6ஆம் நம்பர் கொடுத்தாங்க. சி சக்தியில் அடுத்தது 50/50ல் 1ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காரோனியா ப்ளஸில் வந்து 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க. அப்போ அதே மெத்தேடு தான் இங்கேயும் பாருங்கள். இப்போ வந்து சி சக்தி நமக்கு என்ன 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, 50/50 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து காரோனியா ப்ளஸ் 5ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா இதே பேட்டர்ன் வந்துடும். இப்போ இவங்க மட்டும் மாற்றாமல் அப்படியே வச்சுக்கிறாங்க இல்லையா. இப்போ ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 50/50 97 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏ போர்டில். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 5ஆம் நம்பர் காரோனியா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதே ட்ரா தான், அதே மாதிரி மெத்தேடு தான். ஸ்ரீ சக்தி 1ஆம் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது
கார்வன் இது 50-50 வந்து 1ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க, 6ஆம் நம்பர் 6 சேர்த்து கொடுத்துட்டாங்க, 1ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கார்வனிய ப்ளஸ் வந்தாங்கன்னா எனக்கு 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? அது மாதிரி அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இவங்களும் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அங்கேயும் அதே சேம் பேட்டர்ன் தான், அதே கம்பெனி தான் அடிக்கிறாங்க, அதே சேம் கம்பெனி தான் இங்கேயும் ஆட போகிறாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம். அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். இப்படி இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம அது மாதிரி கொண்டு வரதே ஒரு இந்த மாதிரி இந்த கம்பெனிக்காரங்க அடிக்கிறாங்க, இதே மெத்தடில் மறுபடியும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு. வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. அதே நம்பர் எப்படிங்க வைப்பாங்க அப்படின்னு கேட்டால் அதே கம்பெனிக்காரங்க தான் அடிக்கிறாங்க. 6ஆம் நம்பர், அதே 1ஆம் நம்பர், அதே 5ஆம் நம்பர், அதே மெத்தட். சரி, அது அப்படியே அது கூட நம்ம கோஇன்சிடென்ட்னு சொல்லலாம். அதை அடுத்தது பாருங்கள், ஸ்ரீசக்தி அதே மாதிரி 6ஆம் நம்பர், அதே மாதிரி 50-50 1ஆம் நம்பர், அதுக்கு அடுத்து 5ஆம் நம்பர், கார்வனிய ப்ளஸ் 5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா அதே பாட்டில் வந்துடும்ல. ஏன் ரெண்டும் ஒரே மாதிரி அடிக்காங்கல்ல, அது மாதிரி மெத்தட்லையும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு 4ஆம் நம்பர். எதனால் 4 நம்பர்னா 744, 477 அப்படிங்கிற நம்பர் வருது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, 477 இல்லையா? அதை கனெக்ட் பண்ணி 477 அப்படிங்கிற நம்பர் வரணும். 4 நம்பர் இங்கே வச்சாச்சுன்னா 477ன்னு வரும். சரிங்களா? 477ன்னு வரும். 477 477 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டர்னில் மேட்ச் ஆகுது. அதாவது 5ஆம் நம்பர் 4ஆம் நம்பரும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 4, 5 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 0. எதனால் 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 3 0 தான் வரணும். அதாவது நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 7 0 பார்த்திங்களா வருதா பாருங்க, 3 7 0 இல்லையா, 3 7 0. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். சரிங்களா? அதே கம்பெனிக்காரங்க தான் அதே 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதே 50-50 தான் அதே 7ஆம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதே கம்பெனி தான் கீழே வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன வைப்பாங்க, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி 0 வச்சாங்கன்னா நமக்கு அதே கம்பெனி தான், சேம் கம்பெனி தான், வேறு எதுவும் மாற்றி இல்லை, அதே கம்பெனி தான் மறுபடியும் 0 வைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் 0 வரணும். அப்போ 0 370 அப்படிங்கிற நம்பர் வரணும். அதே மெத்தட் தான், எல்லாமே அதே சேம் தான். அங்கே பாருங்கள், அதே ஸ்ரீசக்தி அதே தான், இவங்க அதே தான், அது எல்லாமே ஒரே மாதிரி ஆடுறாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோன்னா, நாளைக்கு 0க்கான வாய்ப்புகள், அதாவது 370 அப்படிங்கிற நம்பரும் 615 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 614 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சேம் கம்பெனி தான் கொடுக்குறாங்க, மாற்றி எதுவும் கொடுக்கல, எல்லாம் அதே கம்பெனி அதே மாதிரி தான் ஆடுறாங்க. சரிங்களா? அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சூப்பரான வின்னிங் நாளைக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 6ஆம் நம்பர், எதனால் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா, 6ஆம் நம்பருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 706 அந்த மெத்தடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 6ஆம் நம்பர் பேசிக்காகவே வரணும் நாளைக்கு. அதுதான் என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டே இருக்குது அடிக்கடி. அது வருதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பர் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது. உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள். சரிங்களா? நம்ம கொடுத்தங்கிறக்க வைக்க வேண்டாம். 6ஆம் நம்பர் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, சி போர்டில் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் நான் இங்கேயும் எடுத்து பார்த்தேன். அதே பேட்டர்ன் நமக்கு மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா? 3 7 6 சரிங்களா? அந்த பேட்டர்ன் நமக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. இங்கே தான் இருந்துச்சு, அந்த பேட்டர்ன் நம்ம மிஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு. அதே மாதிரி தான் வரணும், வரக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர்னை பார்த்தா நம்ம செட் பண்ணியிருக்கோம். அது இப்போதைக்கு இங்கே கோடு போட்டதுனால எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? அதே மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏ போர்டு 4 5, பி போர்டு 0 6 அப்படிங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதாவது 376 அப்படிங்கிற இந்த மெத்தடை நான் எதிர்பார்க்குறேன். 376, 372ன்னு வந்துருச்சு. 376 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா? வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், சி போர்டில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர். சி போர்டு எனக்கு 8ஆம் நம்பர் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நேற்று எப்படி 6ஆம் நம்பர் எப்படிங்க நீங்கள் 8ஆம் நம்பர் ஒரு 6க்கு 7 வருமா வருது பாருங்கள். 6 7 6ன்னு பக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பர் வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து 8 7 6ன்னு வந்துருச்சு இல்லையா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் மறுபடியும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் 8ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? 8ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேவரட்டாக வரக்கூடிய நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு 8ஆம் நம்பர் வரணுங்க. அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் தான் வரும். அந்த இடத்துல மாறிலாம் வரவே வராது. சரிங்களா? நம்ம நேற்று என்ன சொன்னோம், 6ஆம் நம்பர் வரணும், 2ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா 6ஆம் நம்பர் தான். இந்த 2 நம்பர் தவிர வேறு எதுவும் வரக்கு வாய்ப்பு இல்லை. அப்போயும் நான் சொன்னேன் 7க்கு 6 வருங்களான்னா கண்டிப்பாக வரும். வர வேண்டிய நம்பர் தான் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ராவலிங் நாளைக்கு 8ஆம் நம்பர் வர வேண்டிய நம்பர் தான்.
ஒன்று வராத நம்பரில். அதே மாதிரி 2ஆம் நம்பர் இன்றைக்கே 2ஆம் நம்பர் வரணும் வரல. சரிங்களா, பரவாயில்ல. 6ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் 2 நம்பர் கொடுத்தா சி போர்டில் 2 6 எடுக்கு. 2ஆம் நம்பர் வரணும், இல்லைனா 6ஆம் நம்பர் வரணும். 2 நம்பர் கொடுத்தோம், அதில் 6ஆம் நம்பர் அழகாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 2 நம்பர் கொடுக்குறோம். இதில் எனக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ரொம்பவுமே ஃபேவரபுளாக வரணும். சரிங்களா, இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும்னா 5ஆம் நம்பர் வரும், 0 வரும். சரிங்களா, 8ஆம் நம்பர் வரும். இது முதல் ப்ரையாரிட்டி. எனக்கு செகண்ட் ப்ரையாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா 4ஆம் நம்பர் வரணும். இதுக்குள்ளே தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த நம்பரும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லா நம்பருக்கும் பேட்டர்ன் இருக்குது, பக்காவான பேட்டர்ன் இருக்குது, ரொம்ப எக்ஸாக்ட் பேட்டர்ன் இருக்குது எல்லாத்துக்குமே. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, சும்மா ரேண்டமாக கொடுக்கவே கிடையாது. எல்லாத்துக்கும் எக்ஸாக்ட் பேட்டர்ன் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 672க்கும் பேட்டர்ன் இருக்குது, 678க்கும் பேட்டர்ன் இருக்குது, 672 678 எல்லாத்துக்குமே பேட்டர்ன் இருக்குது. பேட்டர்ன் இல்லாத நம்பரை நான் கொடுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் பேட்டர்ன் இருக்குது. கண்டிப்பாக வராமல் போகாது. சரிங்களா, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான மெத்தடில் தான் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.